பிரைஸ் தி லார்ட். இந்த காலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன். இந்த சமயத்தை ஏற்படுத்தி கொடுத்த பாஸ்டருக்கு என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் பேச போகிற தலைப்பு அன்னாளின் ஜெபத்தில் காணப்பட்ட மேன்மையான காரியங்கள். அன்னாளின் ஜெபத்தில் காணப்பட்ட மேன்மையான காரியங்கள். முதல் தலைப்பு, தேவனுடைய ஆலயத்திற்கு சென்று ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்தின் முதல் பாகத்தில் அவள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போகும் சமயத்தில், 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் இருக்கிறது, அவள் போய் மனங்கசந்து மிகவும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். நமக்கு எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் நாம் இந்த ஆலயத்திற்கு வந்து ஜெபிக்கும்போது கடவுள் கண்டிப்பாக நம்முடைய ஜெபத்தை கேட்டு நமக்கு அது பதில் தருவார். சங்கீதம் 11:4 கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், கர்த்தருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்கிறது, அவருடைய கண்கள் மனுபுத்திரரை பார்க்கிறது, அவருடைய இமைகள் அவர்களை சோதித்தருகிறது. தேவனுடைய ஆலயத்தில் தேவன் இருக்கிறார். நாம் வீட்டிலிருந்தும் ஜெபிக்கலாம். கடவுள் நம் ஜெபத்தை கேட்க மாட்டார் என்று இல்லை, கண்டிப்பாக கேட்பார். ஆலயத்தில் வந்தால் எல்லாரும் ஜெபிக்கும்போது நாமும் நமக்காகவும் நம் குடும்பத்திற்காகவும் ஜெபிக்க வேண்டும் என்று தோன்றும். 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 29வது வசனத்தில், உமது அடியேன் இவ்விடத்தில் செய்யும் விண்ணப்பத்தை கேட்கும்படி என்னுடைய நாமம் விளங்கும் என்று நீர் சொன்ன ஸ்தலமாகிய இந்த ஆலயத்தின் மேல் உம்முடைய கண்கள் இரவும் பகலும் திறந்திருப்பதாக. சாலமோன் ஜனங்களுக்காக கட்டின ஆலயத்திலிருந்து தேவனை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். கர்த்தருடைய கண் இரவும் பகலும் ஆலயத்தின் மேல் நோக்கமாக இருக்கிறது. 2வது தலைப்பு, அன்னாள் வெகு நேரம் ஜெபம் பண்ணினாள். ஆனால் தேவையான ஒன்றை மட்டுமே கேட்டாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 12 அவள் கர்த்தருடைய சந்நிதியில் வெகு நேரம் விண்ணப்பம் பண்ணியிருக்கிற போது ஏலி அவள் வாயை கவனித்து கொண்டிருந்தாள். ஜெபம், நம்ம வேதாகமத்தில் வெகு நேரம் ஜெபம் பண்ணினவர்களை பார்ப்போம். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் இயேசு இரவு முழுவதும் ஜெபித்தார். அந்நாட்களில் அவர் ஜெபம் பண்ணும்படி ஒரு மலையின் மேல் ஏறி முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். தாவீது இரவும் பகலும் ஜெபித்தான். சங்கீதம் 55:17 அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்டார் என்று தாவீது இரவும் பகலும் ஜெபித்ததாக பார்க்கிறோம். தானியேல் தினமும் 3 வேளை ஜெபித்தான். தானியேல் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில், தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். மோசே உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினான். உபாகமம் 9ஆம் அதிகாரம் 18 கர்த்தரை கோபப்படுத்துவதற்கு நீங்கள் அவருடைய சமூகத்தில் பொல்லாப்பு செய்து நடப்பித்த உங்களுடைய சகல பாவங்களின் நிமித்தமும் நான் கர்த்தருக்கு முன் போய் இரவும் பகலும் 40 நாள் விழுந்து கிடந்தேன், நான் அப்பம் புசிக்கவும் இல்லை தண்ணீர் குடிக்கவும் இல்லை என்று மோசே ஜெபித்தான். 3வது தலைப்பு, அன்னாள் கர்த்தரை துதித்தாள். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 1-10 வரை உள்ள வசனங்களை நாம் பார்க்கும்போது அன்னாள் கர்த்தரை நோக்கி துதித்து பாடினதை பற்றி பார்க்கலாம். சங்கீதம் 34:1 நான் கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். சங்கீதம் 150:6 சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. சங்கீதம் 103:1 என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி என்று சொல்லியிருக்கிறது. எபிரேயர் 13:15 ஆகையால் அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதுக்கும் தேவனுக்கு செலுத்த கடவும். சங்கீதம் 9:1 கர்த்தாவே என் முழு இருதயத்தோடு உம்மை துதிப்பேன், உம்முடைய அதிசயங்களெல்லாம் விவரிப்பேன் என்று சொல்லியிருக்கு. நாமும் எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் கர்த்தரை துதிக்கும் போது கடவுள் நமக்கு இறங்குவார். 4வது தலைப்பு, அன்னாள் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினாள். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10வது வசனத்தில் அவள் போய் மனங்கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி. எல்கானா அன்னாளை அதிகமாக நேசித்தாலும் ஆறுதல் வார்த்தை கூறினாலும் அன்னாள் மனிதனை நோக்காமல் கர்த்தரை நோக்கினாள். சங்கீதம் 34:5 அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை. மோசேயை பற்றி பைபிளில் பார்க்கும்போது யாத்திரையாகமம் 32ஆம் அதிகாரம் 11-12 கூறுகிறது, மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி,
கர்த்தாவே, தேவரீர் மகாபலத்தினாலும் வல்லமையுள்ள கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனத்துக்கு விரோதமாக உம்முடைய கோபம் பற்றி எரிவதென்ன? மலைகளில் அவர்களை கொன்று போடவும் பூமி மேல் இராதபடிக்கு அவர்களை நிர்மூலமாக்கவும் அவர்களுக்கு தீங்கு செய்யும் பொருட்டே அவர்களை புறப்பட பண்ணினார் என்று எகிப்தியர் சொல்வானேன்? உம்முடைய கோபத்தின் உக்கிரத்தை விட்டு திருப்பி உமது ஜனங்களுக்கு தீங்கு செய்யாதபடிக்கு அவர்கள் மேல் பரிதாபம் கொண்டு விண்ணப்பம் பண்ணினான். ஏசாயா 38 2-3 எசேக்கியா ராஜா விண்ணப்பம் பண்ணினதை பற்றி பார்ப்போம். அப்பொழுது எசேக்கியா ராஜா தன் முகத்தை சுவர்ப்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்திரும் என்று விண்ணப்பம் பண்ணி மிகவும் அழுதான். எலியா தீர்க்கதரிசி யாக்கோபு 5:17-18 எலியா என்பவன் நம்மை போல ஒரு பாடுள்ள மகனாய் இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கர்த்தாய் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது 3 வருஷமும் 6 மாதமும் பூமியின் மேல் மழை பெய்யவில்லை. மறுபடியும் ஜெபம் பண்ணினான். அப்பொழுது வானம் மழையை பொழிந்தது, பூமி தன் பலனை தந்தது என்று பார்க்கிறோம். யோனா விண்ணப்பம் பண்ணது. யோனா 2:1 அந்த மீனின் வயிற்றிலிருந்து யோனா தன் தேவனாய கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணினான். 4வது தலைப்பு, அந்நாள் இருதயத்தில் பேசினாள். 1 சாமுவேல் 1:13 முதல் வரியில் அந்நாள் தன் இருதயத்தில் பேசினாள். சங்கீதம் 4:4 பார்க்கும்போது, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையில் உங்கள் இருதயத்தில் பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள் என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிறான். லூக்கா 2:19 மரியாளோ அந்த சங்கதிகளெல்லாம் தன் இருதயத்திலே வைத்து சிந்தனை பண்ணினாள். மரியாள் இருதயத்திலே சிந்தித்தாள். சாராள் ஆதியாகமம் 18:12 உள்ளத்தில் சிரித்தாள். ஏன் சிரித்தாள்? ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவன் முதிர்ந்த வயது உள்ளருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றாள். அடுத்த தலைப்பு, அந்நாள் பொருத்தனை பண்ணி செபித்தாள். 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைந்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை கொடுத்தால் அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று ஒரு பொருத்தனை பண்ணினான். சங்கீதம் 50:14 தாவீது சொல்கிறார், நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீர் என்னை மகிமைப்படுத்துவாய் என்று தாவீது சொல்கிறார். யாக்கோபு தசமபாகம் செலுத்துவதற்காக பொருத்தனை பண்ணினான். ஆதியாகமம் 28 20, 21, 22 பார்க்கும்போது, அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாயிருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகமே செலுத்துவேன் என்று பொருத்தனை பண்ணி கொண்டான். எப்தா, வெற்றி கொடுத்தால் பலி அர்ப்பணிப்பேன் என்றான். நியாயாதிபதிகள் 11:30-31 அப்பொழுது எப்தா கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை பண்ணி, தேவரீர் அம்மோன் புத்திரரை என் கையில் ஒப்பு கொடுக்கவே ஒப்பு கொடுத்தால் நான் அம்மோன் புத்திரரிடத்திலிருந்து சமாதானத்தோடு திரும்பி வரும்போது என் வீட்டு வாசற்படியிலிருந்து எனக்கு எதிர்கொண்டு வருவது எதுவோ அது கர்த்தருக்கு உரியதாகும், அதை சர்வாங்க தகன பலியாக செலுத்துவேன் என்றான். அடுத்த தலைப்பு, அந்நாள் சுயநலமில்லாமல் ஜெபித்தாள். ஒரே ஒரு ஆண்மகனை மட்டும் கேட்டாள். அவனையும் கர்த்தருக்கென்றே கேட்டாள். 1 சாமுவேல் 1:11 உமது அடியாளுக்கு ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தாள் என்று பார்க்கிறோம். நாமும் ஜெபிக்கிறோம், ஆனாலும் சில ஜெபங்களுக்கு பதில் கிடைக்காமல் போகிறது. நாம் தேவனுடைய சித்தத்துடன் ஒத்துப்போகும்போது விருப்பத்தை கேட்கிறோம். குறிப்பிட்ட ஆண்மகனை தாரும் என்று அந்நாள் ஜெபித்தாள்.
அடுத்த தலைப்பு, அன்னாளின் ஜெபத்தில் தாழ்மை காணப்பட்டது. 1 சாமுவேல் 1:11 சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து என்று இருக்கிறது. தாழ்மை. சங்கீதம் 138 கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும் தாழ்மையுள்ளவனை நோக்கி பார்க்கிறார், மேட்டிமையானவனோ தூரத்தில் இருந்து அறிகிறார். 2 நாளாகமத்தில் மனாசே ராஜாவை பற்றி வாசிக்கிறோம். 2 நாளாகமம் 33 10, 11, 12 கர்த்தர் மனாசேயோடும் அவனுடைய ஜனத்தோடும் பேசின போதிலும் அவர்கள் கவனிக்காதே போனார்கள். ஆகையால் கர்த்தர் அசிரிய ராஜாவின் சேனாதிபதிகளை அவர்கள் மேல் வரப்பண்ணினார். அவர்கள் மனாசேயை முட்செடிகளில் பிடித்து 2 வெண்கல சங்கியால் அவனை கட்டி பாபிலோனுக்கு கொண்டு போனார்கள். இப்படி அவன் நெருக்கப்படுகையில் தன் தேவனாய கர்த்தரை நோக்கி கெஞ்சி தன் பிதாக்களின் தேவனுக்கு முன்பாக மிகவும் தன்னை தாழ்த்தினான். அடுத்த தலைப்பு, அன்னாள் இருதயத்தை ஊற்றி ஜெபித்தாள். ஜெபத்தில் இருதயம் நொறுங்க வேண்டும். சங்கீதம் 62:8 ஜனங்களே, எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயங்களை ஊற்றி விடுங்கள், தேவன் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். அடுத்த தலைப்பு, அன்னாள் விசுவாசத்தோடு ஜெபித்தாள். 1 சாமுவேல் 1:18 சொல்லியிருக்கிறபடி அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை, ஜெபம் கேட்கப்பட்டது என்ற விசுவாசம் இருந்தபடியால் சந்தோஷமாக எழுந்து போனார். மார்க் 11:24 வாசிக்கிறோம், ஆகையால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்ற விசுவாசத்திலும் அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும் என்று சொல்லியிருக்கிறேன். லூக்கா 18:1 சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ண வேண்டும். அன்னாள் ஜெபித்தது ஒரே முறைதான். ஒரே ஜெபத்தில் தனது குறையை நிறைவு ஆக்கினாள். சில ஜெபம் உடனே கேட்கப்படும், சில ஜெபத்துக்கு பதில் கிடைக்க தாமதமாகும். ஆகையால் சோர்ந்து போகாமல் பதில் கிடைக்கும் வரை ஜெபிக்க வேண்டும். ஆமென்.